GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்கா பல ஆயிரம் மைல்கள் தூரம் சென்று ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்க அமெரிக்க மண்ணில் இரத்தப்பழி தீர்க்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது ஈரான். ஈரான் மீதான யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்து இந்த 2 வாரத்தில் மாத்திரம் 4 பாரிய தாக்குதல் சம்பவங்கள் அமெரிக்காவில் இடம்பெற்றிருக்கின்றன. அமெரிக்கா தொடுத்துள்ள யுத்தம் வெறுமனே ஈரானுடனும் மத்திய கிழக்குடனும் மாத்திரம் மட்டுப்பட்டு நின்றுவிடப் போவதில்லை என்கின்ற யதார்த்தத்தை உணர்த்துகின்ற சம்பவங்கள். நேற்று முன்தினம் 12ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள மிகவும் பிரபல்யமான யூத வழிபாட்டிடம் ஒன்றை நோக்கி வெடிமருந்து நிரப்பப்பட்ட கனரக வாகனம் ஒன்றை செலுத்திச் சென்றிருந்தார் 41 வயது நிரம்பிய அயமான் முகமது கசாலி. டெம்பிள் இஸ்ரேல் என்ற அமெரிக்காவின் பிரபல்யமான அந்த யூத வழிபாட்டு ஸ்தலத்தில் அந்த நேரத்தில் 140 மாணவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த கட்டிடத்தின் முன்பாக இருந்த வாகன தரிப்பிடத்தில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்த முகமது கசாலி மாணவர்கள் அனைவரும் அங்கு வந்து சேர்ந்ததும் கட்டிடத்தை இடித்து தகர்ப்பதற்காக வாகனத்தை செலுத்திச் சென்றபோது அங்கிருந்த காவலாளிகள் வாகனத்தை தடுத்திருக்கின்றார்கள். காவலாளிகளை நோக்கி முகமது கசாலி துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார். அங்கிருந்த 2 காவலாளிகளும் பதிலுக்கு துப்பாக்கி பிரயோகம் செய்ய வாகனத்தில் இருந்த வெடிபொருள் வெடித்து தாக்குதல்தாரி கருகி இறந்திருக்கின்றார். ஒரு பெரிய அனர்த்தம் மயிரிழையில் தடுக்கப்பட்டது. அந்த 2 காவலாளிகளின் துணிகரமான செயல் காரணமாக சுமார் 140 உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. இந்த சம்பவம் அமெரிக்கா தனது சொந்த மண்ணில் எதிர்கொண்டு வருகின்ற ஆபத்தின் கனதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதே போன்று உலகம் முழுவதிலும் உள்ள யூதர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்தையும் அது வெளிப்படுத்தி நிற்கின்றது. இந்த சம்பவம் இடம்பெற்ற அதே நாளில், அதாவது நேற்று முன்தினம், அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாநிலத்தில் முகமது ஜொல்லா என்ற 36 வயது இளைஞன் ஓல்ட் டொமினியன் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார். அல்லாஹு அக்பர் என்று கத்திக்கொண்டு அவன் மாணவர்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாகவும் அந்த தாக்குதலில் ஒரு விரிவுரையாளர் கொல்லப்பட்டு 2 மாணவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 தாக்குதல் சம்பவங்களும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஈரான் இரத்த பழி வாங்கும் என்றும் பல களமுனைகள் திறக்கப்படும் என்றும் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடர் அறிக்கை வெளியிட்டு சில மணி நேரங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இது வரும் ஆரம்பம்தான் என்று அமெரிக்காவின் FBI கூறியிருக்கின்றது. அமெரிக்கா முழுவதும் இதுபோன்ற தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்று அமெரிக்காவின் அரசாங்கம் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பமான மறுதினம், அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி, அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் ஒரு பார் மீது துப்பாக்கி தாக்குதல் நடைபெற்றது. 53 வயது தாக்குதல்தாரி அல்லாஹு அக்பர் என்று கத்திக்கொண்டு இயந்திர துப்பாக்கி மற்றும் கைத்துப்பாக்கி கொண்டு அந்த பாரில் இருந்தவர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதுடன் 15 பேர் படுகாயமடைந்தார்கள். கொலையாளி ஈரான் பின்புலத்தை கொண்டவர் என்று அமெரிக்க காவல்துறை தெரிவித்தது. அடுத்த சம்பவம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் கடந்த 7ஆம் தேதி இடம்பெற்றது. இஸ்லாமியர்கள் நியூயார்க் நகரை ஆக்கிரமிப்பதற்கு எதிரான கண்டன கூட்டம் என்ற பெயரில் நடைபெற்றுக் கொண்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை குறிவைத்து 2 வெவ்வேறு குண்டு தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஒரு தாக்குதல் துருக்கியைச் சேர்ந்த 18 வயது இளைஞனாலும், அடுத்த தாக்குதல் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 19 வயது இளைஞனாலும் முன்னெடுக்கப்பட்டது. தெய்வாதீனமாக 2 குண்டுகளுமே வெடிக்கவில்லை. ஈரான் மீது அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற யுத்தம் என்பது வெறுமனே ஈரானுடன் மாத்திரம் மட்டுப்பட்டு நிற்பதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதையே இந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஈரான் என்பது கடந்த சில தசாப்த காலமாக வெறுமனே ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் மாத்திரம் உருவாக்கிக் கொண்டிருக்கவில்லை. கூடவே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஸ்லீப்பர் செல்களையும் உருவாக்கி மேற்குலக நகரங்களில் விதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது.
ஈரானின் IRGCயின் புலனாய்வு பிரிவான குவாட் போஸின் முதன்மை பணியே எதிரி தேசங்களில் சதிகளை மேற்கொள்வதுதான். CIA போல, மொசாட் போல ஈரானின் குவாட் போஸும் பல நாடுகளிலும் சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் கைதேர்ந்தவர்கள். குறிப்பாக IRGC குவாட் போஸின் யூனிட் 840 என்ற பிரிவினர் எதிரி நாடுகளில் சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காகவென்று உருவாக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர். 2022 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் பிரித்தானியாவில் ஈரானின் உளவு பிரிவுகள் மிக ஆழமாக செயற்பட்டதாகவும், ஈரானிய அரசுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்ற பலரை கடத்துவதிலும் அவர்களை படுகொலை செய்வதிலும் ஈரானின் யூனிட் 840 புலனாய்வு பிரிவு பல நடவடிக்கைகளை எடுத்திருந்ததாகவும் பிரித்தானிய புலனாய்வு பிரிவான MI5 தெரிவித்திருந்தது. 2022 ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஈரான் இன்டர்நேஷனல் என்ற பாரசீக மொழி ஊடகத்தில் பணியாற்றி வந்த சிமா ஷபெட் மற்றும் ஃபராட் ஃபராசா என்ற 2 ஈரானிய ஊடகவியலாளர்களை பிரித்தானியாவில் வைத்து படுகொலை செய்தது. லண்டனில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தை கொண்டு வைத்து தகர்க்க முற்பட்டது என்று பல சதி நடவடிக்கைகளை ஈரானின் இந்த யூனிட் 840 மேற்கொண்டிருந்ததாக பிரித்தானிய அரசாங்கம் குற்றம் சுமத்துகின்றது. பிரித்தானியாவின் லண்டன், ஸ்விண்டன், ஸ்டாக்போர்ட், ராச்டேல், மான்செஸ்டர் போன்ற நகரங்களில் சமகாலத்தில் பிரித்தானிய காவல்துறை மேற்கொண்ட பாரிய தேடுதல் நடவடிக்கைகளில் ஈரானின் யூனிட் 840 சேர்ந்த பலர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சுமார் 130 ஈரானிய பிரஜைகளை அவர்கள் ஈரானின் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அமெரிக்க படையினர் கைது செய்து சிறைகளில் அடைத்து விசாரணை செய்து வருகின்றார்கள். அமெரிக்காவின் 8 மாநிலங்களில் உள்ள 9 நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் ICE பாதுகாப்பு பிரிவின் தரவுகளின்படி 670 ஈரானிய பிரஜைகள் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இதுவரை கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக ஆபத்து மேற்குலகில் உணரப்படுகின்றது. மேற்குலகை நோக்கி ஈரானினால் அனுப்பப்பட்ட ஆபத்துக்கள் தடுக்கப்பட்டு விட்டனவா, அல்லது மேற்குலக புலனாய்வு பிரிவினரின் கண்களில் படாமல் அந்த ஆபத்துக்கள் தொடர்ந்து இருந்து வருகின்றனவா என்கின்ற கேள்வியின் பின்னால் ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்க ஈரான் முருகல் நிலை என்பது வெறுமனே வளைகுடா பகுதிகளுடன் மாத்திரம் மட்டுப்பட்டு நின்றுவிடப் போவதில்லை என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.